அன்னைக்கு நம்ம தலை தோனி சொன்னதை கேட்டு விராட் கோலி ரிவ்யூ எடுத்திருப்பாருங்க. இந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. சரியா 2017ல இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும் ஒரு ஓடிய மேட்ச் நடந்துச்சுங்க. அப்படிப்பட்ட அந்த மேட்ச்ல கரெக்டா ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்ணும்போது மூணாவது ஓவரை பவுல் பண்றக்காண்டி அப்போ நம்ம இந்தியா டீமுக்கு ஓடிஐல புதுசா டெபியூட் ஆயிருந்த சத்துல் தாக்கூர் வருவாரு. அந்த சமயத்துல ஸ்ரீலங்கா டீமை சேர்ந்த நிரோசன் டிக்வேலாங்கிற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நிப்பாருங்க. அப்போ சத்துல் தாக்கூர் ஒரு பாலை போட டிக்வேலாவும் அந்த பாலை ஒரு ஷாட் ட்ரை பண்ற மாதிரி போய் ஒய்டு வாங்கியிருப்பாரு. அம்பேரும் அந்த பாலுக்கு ஒய்டு கொடுத்துருவாரு. ஆனா பின்னாடி விக்கெட் கீப்பரா இருந்த நம்ம தலை தோனியை அந்த பாலை புடிச்சிட்டு இது ஒய்டு இல்ல இது அவுட்னு அம்பேர் கிட்ட அப்பீல் பண்ணுவாரு. அவர் அப்படி அப்பீல் பண்ண உடனே அம்பேர் என்னடா அது கதையா இருக்கு, இது கிளியரா ஒய்டு தான், இட்ஸ் நாட் அவுட்னு அவரோட ஒரிஜினல் டிசிஷனை கொடுத்துருவாரு. அப்பயும் நம்ம தலை தோனி விட மாட்டாரு. எனக்கு சவுண்ட் கேட்டுச்சுன்னு அப்போ நம்ம இந்தியா டீம் கேப்டனா இருந்தா நம்ம கிங் கோலி கிட்ட ரிவ்யூ எடுக்க சொல்லி கேட்டிருப்பாரு. நம்ம விராட் கோலியும் சத்த நேரம் கன்ஃபியூஷனா யோசிச்சுட்டு ரிவ்யூ எடுத்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் தேர்ட் அம்பேர் ரிவ்யூ பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும் அது நாட் அவுட் இல்ல அவுட்னு.